சிவம் குரூப்ஸ் அண்ட் ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி சேர்ந்து திறந்திருக்கிற இந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து 3 ஃப்ளோரில் பண்ணுறதா சொன்னாங்க. இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இது பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட சப்போர்ட் பார்க்கும் போதே பிரம்மாண்டமா. அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் நிக்கில் சாருக்கு, இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சதுக்கு. அதுக்கப்புறம் ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் கேட்பீங்க, எல்லாம் டான்ஸ் ஸ்கூல் ஏன் வச்சிருக்காங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் டான்ஸ் படித்த மாதிரி அந்த ஸ்கூல் விஷயத்த எந்த அளவுக்கு கிட்ஸுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அதனால தான் ஸ்கூல் அப்படின்னு வச்சிருக்கோம். இதோட மெயின் என்னோட பார்ட்னர் வந்து முகிலன் சங்கேஷம், அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஸோ இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம முகிலன் சங்கேஷம் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வி ஆர் போத் டூயிங். அதுதான் மேலே பார்த்துருப்பீங்க, சிவம் குரூப்ஸ், கீழே ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல். சில பேருக்கு டான்ஸால சம்பாதிக்க முடியுமா, நிறைய பேர் கிட்ஸ் பேரண்ட்ஸ் அது மாதிரிலாம் இருக்காங்க. டான்ஸ்னாலே முதல்ல நம்ம உடல், நம்ம மகிழ்ச்சியா நம்ம ஆடுறோம்ல, இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்துமே கொடுக்குறதோட டான்ஸ் ஆடினாலே அவ்வளோ சம்பாதிப்பு தான். நான் என்னை ஒத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா டான்ஸ்னா என்னோட நிகழ்காலம் இருக்கு, இப்போ இருக்கேன், என்னோட வாரிசு அக்ஷதா இருக்காங்க. ஸோ டான்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதுல வந்து ஸ்டெப் எடுத்தாலும் இந்த 3 ஸ்டெப் இருக்கிறது நான் மேடையா தான் நினைக்கிறேன். அதுல ஸ்டெப் எடுக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஸோ நிச்சயமா டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்ல எல்லாருக்கும் சமீபத்துல, இன்னும் இப்ப பாத்துட்டீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே பாத்துட்டீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஐயோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு சாங்கை நாங்க ப்ரமோட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்துல வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பாக்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துல இருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பத்தியில அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டுடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவா இருக்கும். அண்ட் அது இல்லாம இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப போன்ல பயங்கரமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்துல ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், பிளஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும், மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமா லைக் இந்த துறையில இருக்காரு. அவர்லாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமா டான்ஸ்லாம் மாஸ்டரோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் எனக்கு 2024 தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆக படம் அகத்தியா மூலமா. ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங்கை நீங்க இந்த ஸ்டூடியோல வந்து ஆடணும். ஆடி நீங்க டேக் பண்ணுங்க. ஸோ நிச்சயமா அதில் வந்து நான் போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்க இருக்கிற டான்சர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துட்டு வர இந்த ஸ்டுடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. 28ஆம் தேதி படம் ரிலீஸ். ஏன்னா அந்த சாங் கோரியோ பண்ணும்போது அகத்தியன்ல பாவுஜி தான் டைரக்டர். ஒவ்வொரு சாங்கும் வந்து மிரட்டி இருப்பாங்க. நான் வந்து லவ் பண்ணி கோரியோகிராஃப் பண்ணியிருப்பேன். இன்னோவேட்டிவா கிரியேட்டிவிட்டியா வச்சிருப்போம் அகத்தியன் மூவில. ப்ரொடியூசர் நம்ம ஐசாரி சாருக்கு ரொம்ப வந்து நான் தேங்க்ஸ் சொன்னேன் இந்த நேரத்தில். அந்த ஸ்கிரிப்ட், அந்த ட்ரைலர் பார்க்கும் போதே கிட்ஸ்ல இருந்து பெரியவங்கலாம் பயங்கரமா பிடிக்கும். அதனால தான் அந்த கோரியோவும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கேப் வந்து திடீர்னு போயிட்டு இங்கேயே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டிவிட்டியான விஷயம்லாம் நாங்கள் பண்ணோம். ரியலி கேமராமேன் அந்த ஹோல் டீமுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் ரீல்ஸ் பண்ணி சோசியல் மீடியாவில் பண்ணி நம்ம மீடியாவை போட்டு பெருசா பண்ணிடலாம். தேங்க்யூ. போகும்போது ஷாம்பாயும் நக்குல் அவங்களெல்லாம் கொஞ்சம் பண்ண வச்சிருக்கேன். கண்டிப்பா. எங்க ஷாம்பாயெல்லாம் வந்து எங்களோட சீனியர். நாங்களாம் லேசா படம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் நாங்க வந்து உண்மையில நிறைய விஷயம் ரசிச்சிருக்கிறோம் அவருக்கு. பட் இன்னுமே அதே எனர்ஜியில இருக்காரு. டெய்லி ஒரு 100 தண்டால் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதே அவரே பயங்கர ஃபிட்டா இருக்காரு. அண்ட் ஆப்வியஸ்லி நக்குல் அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து எல்லாமே நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம மாஸ்டர் இங்க எப்பயுமே ஃபுல் பவர் எனர்ஜியில இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி இங்க இருக்கிற எல்லா பிரபலங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சாரி, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போகணும். ஸோ நான் அப்படியே கொஞ்சம் விடை பெறுகிறேன். தேங்க்யூ மீடியா நண்பர்கள். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர்
நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை ஒரு டான்ஸரா தான் தெரியும். பிகாஸ் நான் 12B ஆடும்போது 4 பேர் ராஜு மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க, அது இவர் ஒருத்தர். நான் போய் எல்லாம் பர்சனலா வந்து கொஞ்சம் கம்மியா மேகம் இருக்குது அதுல பாத்தீங்கன்னா அப்படி ரைட்ல பின்னாடி இருந்து அது டான்ஸர் ஆடும்போது எல்லாம் மறக்கவே முடியாது. கொஞ்சம் கம்மியா ஆடுங்கப்பா, இப்படிலாம் ஆடினா யார் எதையோ பாப்பான்லாம் போய் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். பட் அந்த டைம்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணி, இவரா இருக்கட்டும், தினேஷ் மாஸ்டரா இருக்கட்டும், நோபலா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க, ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபரா மாறினாரு. அந்த கோரியோகிராஃபில ஸ்ரீதருங்கிற ஒரு நம்ம சில பாட்டுங்க பார்க்கும்போது, சில ஸ்டெப்ஸ் பார்க்கும் போதே வந்து ஒரு யூனிக்கா இருந்தாலே ஸ்ரீதர் டிஃபரெண்ட் கோரியோகிராஃபி. அதான் சில பாட்டுங்க நம்ம பார்க்கும் போது பெக்யூலரா சில ஸ்டெப்ஸ் பண்ணும் போது we will definitely recognize இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ்னு வரும்போது ஸ்ரீதர் அடிச்சுக்க யாருமே இல்ல. சாரி ஸ்ரீதர் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டான்சரா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபரா, பட் லேட்டரா தான் as a human being இவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் a very fantastic human being. ரீசன் எதுக்குன்னா, அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு. நல்ல டேலண்ட டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவல்ல அவங்க எல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இது நான் சொல்லணும், நிறைய பேர்த்த காசு பத்தியே பேச மாட்டாரு. ஃபீஸ் கேட்கறதோ இல்ல இதெல்லாம். இப்ப எனக்கே வந்து நிறைய தடவை, இப்போ ரீசெண்டா கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன். எங்க வரணும் எப்போ ஜி, அவ்வளவுதான். என்ன இது அதெல்லாம் ஒண்ணுமே பேசாம, இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட் டான்சர், லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லயும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லா இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் பேட்சா ஃபுல்லா இருக்காங்க. ஜி நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷா ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலா ஒரு சர்வீஸ் பண்றாரு அவர், ஆக்சுவலா ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு இங்க ஒரு பிரைம் ஏரியால இவ்வளவு பெரிய லான்ச், இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நடத்தி ஸ்டார்ட் பண்றது வந்து அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் உங்க டாட்டர் பத்தி சொல்லணும், அக்ஷதா பத்தி. அவங்க MBBS படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு 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 மேஜிக் டான்சர் அவங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் கேஸ் கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்றதுல டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு. அவங்க வந்து சும்மா அங்க மட்டும் மாத்திக்கோ அப்படி அந்த லெவல்ல அவங்களும் குரோ ஆயிட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ. அண்ட் அவரோட டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்களெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிகேட்டட். ஒரு பயங்கரமான டீம்ங்க இது. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும் போது. நானே சொல்லலாம்னு இருந்தேன் மாஸ்டர்ட்ட, பட் இன்னைக்கு சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல்ல. எனக்கு இது பக்கம் எனக்கு. So my best wishes to his partner also for joining hands for the school. And thank you so much for inviting me. And நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க ஒருத்தர் என்ன கார்னர்ல நீங்க பாத்துட்டு இருக்கு. இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆளு. He is also a fantastic choreographer. எல்லாமே ஒரே பேட்ச் தான். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இதை அட்டென்ட் பண்ணல. தேங்க்யூ சோ மச். அஸ்திரம் 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 இப்பதான் ஒரு சாங் அவரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதுல நான் என்ன பண்ணிட்டேன், உங்க ஃபீஸ்லாம் எனக்கு ஜாஸ்தி கொடுக்க முடியாது மாஸ்டர், ஒரு பெரிய பிட்டு நீங்களே டான்ஸ் ஆடி இருக்கேன்னு சொல்லி அவரே டான்ஸ் ஆட வச்சு, பட் அந்த பாட்டுல இவர் ஒரு 2 பிட்டு ஆடி இருக்காரு. கண்டிப்பா பேசப்படும். அது ஆக்சுவலா வந்து அஸ்திரம் அந்த ப்ரமோ சாங். இப்ப இன்னைக்கு வந்து படத்துல பாட்டு இருக்கோ இல்லையோ, நிறைய பேர் எல்லா மூவிலும் ப்ரமோன்னு ஒரு சாங், ப்ரமோஷன்ஸ் ஒரு சாங்ஸ் பண்றாங்க எல்லா படத்துலயும். ஏன்னா அந்த படம் ரீச் பண்றது அந்த பாட்டாலன்னு சொல்லிட்டு. சோ அது மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டா மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க.
இந்த அமரீஷ் வந்து எங்களுக்கு வந்து சின்ன மச்சான் வந்து இந்த மில்லியன் எல்லாம் இல்ல, எவ்வளவு மில்லியன் நீங்க போயிருக்கோம்னு நினைக்கிறீங்க? நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷன்ல சொல்லு 200 மில்லியன். 200 மில்லியன் நாங்க சின்ன மச்சான், நானு லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர்ஸ் எங்க காம்பினேஷன்ல. அப்புறமா இந்த மியூசிக்ல இந்த அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இதுல ரொம்ப அழகா ஸ்டைலிஷா நம்ம வந்து ஷாம் சார் ஆடி இருக்காரு. இதை நான் சொல்றது கூட அந்த ப்ரமோ சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடும். எப்போ சார் ரிலீஸ்? சாங் வந்து 25th லான்ச் மாஸ்டர், படம் வந்து 7th of March. சூப்பர். இதுக்காக வெயிட் இருக்கும். ஸோ எல்லாருமே அங்க வந்ததெல்லாம் பயங்கர சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து அசோக் மாஸ்டர், அவரோட கோரியெல்லாம் நாங்க லைவ் பண்ணி பார்த்துருக்கோம். நாங்களாம் எல்லாம் ஒன்னா ஆடி இருக்கோம். நாங்க லெஜண்ட் கபி மாஸ்டர் இருக்குல்ல, நான் போக்கிரி பொங்கல், அவர் வந்து பண்ற கோரியோகிராஃபி போக்கிரி பொங்கல் பண்ணுவாரு, நான் வந்து என் செல்ல பேர் ஆப்பிள்னுவேன். அது மாதிரி மாத்தி மாத்தி நானும் கபி மாஸ்டர்லாம் நல்லா தளபதிக்கா இருந்தாலும் இப்படி ஒரு பாட்டுனா அவர் அப்படி ஒரு பாட்டு பண்ணுவாரு. ஸோ அசோக் மாஸ்டர் இங்க வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் 2 வார்த்தை பேசுவேன். எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறது, அசத்திட்டா போல. நம்ம சங்கர் சார் படம் தான் பிரம்மாண்டம் இருக்கும், அது மாதிரி நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் டான்ஸ் ஸ்கூல்லாலுமே பிரம்மாண்டம். அவர் வந்து ஒரு ஷோ பண்ணும் போது ஒரு பிரம்மாண்டம் பண்ணுவாரு. ஏன்னா நான் எல்லாமே அவருடைய ஷோ, அவருடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய நான் கலந்துருக்கேன். எது பண்ணாலும் பாத்தீங்கன்னா எப்படிதான் இப்படி பண்ணாருன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்கூல் ஓபனிங் கூட பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல இருந்து பிரம்மாண்டம். என்ன ஒரு இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, சோ அந்த டான்ஸ் மேல இருக்கிற அந்த உயிர், அந்த பற்று, இதை காட்டுது பாருங்க. இது வந்து நம்ம டான்ஸ் தான் நம்மளுடைய ஒரு முன்னேற்றம். அவருடைய முன்னேற்றத்துக்கு பெரிய இது வந்து இந்த டான்ஸ் தான். அதனாலதான் அவருடைய வாரிசு கூட பாத்தீங்கன்னா அக்ஷதாஜி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா பாக்குறேன். அவங்க இப்ப ஆடுறதெல்லாம் பார்த்தா அப்பனுக்கு அப்பா 10 அடினா அவங்க 300 அடி இருக்காங்க. வேற லெவல். அவங்க யாராவது அவங்க பண்ண வீடியோ பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல அவங்களதான் பாக்குறாங்க எல்லாரும். என்ன ஸ்டைலு, என்ன நம்ம ரொம்ப நல்லா பண்றாங்க. சூப்பர், ரொம்ப நல்லா பண்றாங்க. சோ இந்த டான்ஸ் ஸ்கூல்ல வந்து மென்மேலும் இதுல நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பேர், ஒரு ஷேப் வரணும் இந்த மீடியால. அவங்க நல்ல நானும் ஒரு குட் டான்சர், குட் ஆர்டிஸ்ட் எல்லாம் உருவாகுறது ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல தான். சோ இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல வந்து அவங்க கத்துக்கும் போது அவங்க லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நாங்களாம் உருவாகும் போது எங்களுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஸ்கூல் கிடைக்கல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அடையாறுல இருந்து வடபழனிக்கு வரணும் ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் வந்து ஏரியால நிறைய இடத்துல டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்காரு. சோ அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அடுத்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா ஷாம் சார், அவரோட நான் ஒர்க் பண்ண அந்த சாங்ஸ் எல்லாம், நக்குல் சார் அவர்கிட்டலாம் எனக்கு நிறைய லைஃப் கொடுத்துருக்காங்க. இவங்களோட நான் ஒர்க் பண்ண சாங்லாம் எனக்கு அடுத்தடுத்த படிக்கட்டு. ஜீவா சார் அவருக்கெல்லாம் நான் பண்ண பாடல்லாம் வந்து பெரிய பாராட்டுலாம் கிடைச்சிருக்கு. விஜய் சாரே எனக்கு கூப்பிட்டு பாராட்டி இருப்பாரு. இந்த வாட சாங்லாம் பார்த்துட்டு ஜீவா சார்லாம் இப்படிலாம் ஆடுவாரா அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காரு விஜய் சார். சோ வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புலாம் வந்து ஜீவா சார், ஷாம் சார், நக்குல் சார் இவங்களே என் லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு கதாநாயகர்கள். சோ நான் வளர்ந்ததுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். அடுத்தது நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட பாத்தீங்கன்னா நாங்க டான்சரா இருந்தோம், அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணோம், மாஸ்டரா நாங்க நிறைய படங்கள் பண்றோம். எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி, எந்த பிறவில நாங்க அப்படி ஆனோம் தெரியாது. ஒரு பிரதர்ஸ் மாதிரி. அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எது பண்ணாலும் நான் கூட இருந்து அவரால் எங்களால என்ன பண்ண முடியும். அவருடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு போய் சேரணும்ன்றது தான். சோ தேங்க்யூ வெரி மச். நீங்க எல்லாம் வாழ்த்துங்க. இந்த பள்ளி அவருக்கு நல்லா வரணும், மேலும் உயரணும். அவருக்கு பார்ட்னரா அந்த அவருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ரூம்ல எவ்வளவு எனர்ஜி இருக்கு. டான்சர்ஸ் மட்டும் இல்ல, மாஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, இந்த மீடியா கூட ஒரு தனி பவர் இருக்கு. யூ கைஸ் ஆர் சோ குட். எனக்கும் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் ஒரு லைக் பெரிய கனெக்ஷன் இருக்கு. பிகாஸ் சினிமால என்டர் ஆகும்போது எனக்கு நான் சரி ஒரு ஆக்டரா எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், இல்ல ஒரு ஃபைட்டரா எனக்கு பேர் கிடைக்கும். டான்சரா ஒரு பேர் நான் நினைச்சு கூட பார்க்கல. இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட். அண்ட் நான் ஒரு ட்ரெயின் டான்சர் எல்லாம் கிடையாது.
ஸோ என் முதல் படத்துல வந்து நாக்குமுக்கா மாதிரி ஒரு சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங். அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்துல ரொம்ப நர்வஸா இருந்தேன், யார் பண்ண போறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது, அப்ப எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்கிரீன்ல பாத்திருக்கேன், மேக்கரின் எல்லாம் பின்னாடி அவங்கள பாத்திருக்கேன் நான். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க, இட் வாஸ் அ ட்ரீம் ஆக்சுவலி. ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா ஒரு யூ குட் பி த வர்ஸ்ட் டான்சர், ஆனா அவர் வந்து அவர் ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவங்கள ஒரு டான்சர் மாதிரியே காமிச்சிருப்பாரு. அண்ட் he really supported me a lot for நாக்குமுக்கா. ஏன்னா அது ஒரு சும்மா சாங் கிடையாது, ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெம்போ, பெரிய ஹிட் வேற. So I'd like to thank Master again. Thank you Master. Till the end நீங்க you'll always be very special to me. And அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் அவரோட 4th பிரான்ச் அவர் ஓபன் பண்ணியிருக்காரு. இட்ஸ் such a lovely thing. ஏன்னா என் ஃபேமிலியில கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா யார்கிட்ட நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க whom to go for training, I'll always say ஸ்ரீதர் மாஸ்டர். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஹோப் கொடுத்தாரு அவரு. நிஜமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டரா ஒர்க் பண்ணும்போது, ஒரு ஹீரோவா ஒர்க் பண்ணும்போது, அந்த ஒரு ப்ரெஷரோட பண்ணும்போது ரொம்ப கூலா அவர் ஷூட் பண்ணாரு. அண்ட் ஷாம் அண்ணா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவரோட டான்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கூட இருக்கும், கலந்து இருக்கும். ஸோ ஹிஸ் காட் a good sense of humor also. டான்ஸ் மூவ்ஸ் மட்டும் கிடையாது, அந்த டோட்டல் கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு யோசிப்பாரு, உட்காந்து ஒவ்வொரு விஷயம் வந்து மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாம் பாப்பாரு அவரு. ஸோ அப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவரு. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி I'll ever get an opportunity to do நாக்குமுக்கா again, but I'm so grateful. And இட்ஸ் தி மோஸ்ட் மெமரபிள் திங். ஏன்னா அந்த படத்துல வந்து உனக்கு என்னன்னா எனக்கு என்ன நீ ஒரு சாங் கூட இருக்கு, ட்ரெயின்ல நாங்க ஷூட் பண்ணிருக்கோம். அந்த சாங் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோ, பட் 24 hours நாங்க ஷூட் பண்ண சாங் அது, தெரியுமா மச்சி? மார்னிங் ஞாபகம் இருக்கா? மார்னிங் 6 to evening 6 குள்ள அந்த ஃபுல் சாங் முடிச்சிட்டாரு அவரு ஆன் த ட்ரெயின். ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு அந்த டைம்ல ரொம்ப ஒரு அந்த இட் வாஸ் வெரி டஃப் டு கெட் தட் ட்ரெயின். ஆமா, மீடியாக்கு யாருக்கும் தெரியாது அந்த சாங்கும், அப்புறம் உன் தலைமுடி, அதுவும் 2 சாங்குமே பண்ணுவோம். எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு ஒரு டான்சரா. இன்னைக்கு எனக்கு ஒரு பேர், நான் நகுல் நல்ல டான்ஸ் ஆடுறாருன்னா அதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் கண்டிப்பா அவரு. பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் I would like to wish the Shivam groups and Sridhar Masters ARS Academy all the very best. ஏன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாடிக்கு ஏத்த மாதிரி அவர் ஸ்டைல் கத்து கொடுப்பாரு. and he'll bring out the best in you. நீங்க சில பேர் வந்து நினைக்கலாம் ஐயோ என்னால டான்ஸ் பண்ண முடியாது, பட் டான்ஸ் பண்ண வச்சிருவாரு, அப்படி ஒரு மாஸ்டர் அவரு. So Sridhar Master இருக்கும்போது I'm very 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 happy. And also இப்போ one more master over here, Ashok Master, எனக்கு ரொம்ப again very close master. மாஸ்லமணி படத்துல ஃபுல்லா no, he's the O Divya master for me. அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கூட it's been great. 2 of my most favorite masters இங்க இருக்காங்க எனக்கு. And thank you to both these masters. இன்னைக்கு வந்து டான்சர் பேர்னா it's because of you guys. So thank you so much. I'd like to wish the entire team all the very best. And in the school's going to rock. Doubt illama you can send your children here, and they're going to be the best. He'll bring out the best in you. So I'd like to wish the entire team all the very best. And thank you for having me. And nice to meet all the lovely people here.